ஏ அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். சாரிடா, ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்னால் போட முடியல. வீடு ஷிஃப்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லை. அதனால தான் இப்போ கூட கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது. சாரி, ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன பாட்டில் 7 மாஃபியா கிங் வித் 1 கேர்ளில் நீங்கள் உங்கள் சித்தப்பா டெத்துக்கு போயிருப்பீங்க. அங்கே வந்ததும் எப்பவும் போல் நீங்கள் அப்படியே நார்மலாக தான் இருக்கீங்க. உங்களை நீங்கள் அழுகிறீங்களோ அப்படின்னு நினச்சிட்டு மற்றவங்க அப்படியே மூஞ்சி ஊற்று பார்க்குறாங்க. நீங்கள் பெருசாக எதுவும் ஃபீல் பண்ணல. பட் அவர் டெத்துக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணியிருப்பார். ஸோ அதை மட்டும் நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு, இவர் எப்படி சடனாக நல்லா தானே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட சித்தி அழுகுறாங்க. நீங்கள் கேட்குறீங்க, என்னாச்சு சித்தி, நல்லா தானே இருந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது, ஆமாடா நல்லா தான் இருந்தார், சடனாக இப்படி எப்படின்னே தெரியலடா, வெளியில் போனவர் வரும்போது டெட் பாடியாக தான் வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, ஹார்ட் அட்டாக்னால ஆப்போசிட்டில் வந்த வண்டி மேலே மோதிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சித்தி, ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன், உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் சித்திக்கு ஆறுதல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நம்ம பாய்ஸ் பார்த்துருக்காங்க. சரி, அப்புறம் அடுத்து என்ன நடக்கும் அதை பற்றி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. ஃபியூனரலுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ரிலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பேர் வராங்க. எல்லோரும் டெத்து ஃபியூனரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் அங்கே தான் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அதில் உங்கள் சித்தப்பாவோட அக்கா பையன் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு உங்கள் மேலே ஒன் சைடாக ஒரு லவ் எப்போவுமே இருக்கும். பட் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் எப்போ உங்களை சைட் அடிச்சுட்டு தான் சுற்றிருப்பான். எப்படியாவது உங்களை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி, பிகாஸ் உங்கள் மேலே அவனுக்கு ஒரு க்ரஷ் இருக்குது. ஆனால் அவங்க அம்மாவோ உங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறனால பெருசாக அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் காட்ட மாட்டாங்க. ஸோ அவனுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம். அதனாலேயே அவன் அவன் லவ்வை சொல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பான். இப்போயும் உங்களை அப்படியே பார்க்குறான். உங்களுக்கு மேரேஜ் ஆனதுலாம் அவனுக்கு தெரியாது. ஸோ அங்கே மியா நின்றுட்டுருக்கா. பக்கத்தில் நின்னவனும் அப்படியே உங்களை சைட் அடிச்சுட்ருக்கான். அப்போ மியா பார்த்துட்டு, என்ன நடந்துட்டுருக்கீங்க, நீ என்னடா பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. என்ன நடந்தால் என்ன, நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அது சரி அப்படின்னு சொல்லிட்டு மியா, அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். அவனுக்கு அப்படியே ஹார்ட்டே வெடிக்கிற மாதிரி ஆயிடுது. என்னது மேரேஜ் ஆயிடுச்சா, என்னடி சொல்கிற அப்படின்னு. தமிழில் தானே சொன்னேன் அப்படின்னு. அப்படின்னு சொல்லிட்டு அவன், சரி பரவாயில்ல, ஆனால் ஆக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஹஸ்பண்ட் இல்லைல்ல, அதனால நான் சைட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். மியா, நீ திருந்தவே மாட்டேன், அவங்க கிட்ட வாங்கி கட்டிட்டு தான் அடங்குவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவளுக்கு ஏதோ வேலை வந்துச்சு, நான் போயிடுறா. அப்போ பக்கத்தில் ஜின்னோப்பா அவன் ஷோல்டர் மேலே கை வைக்கிறான். யார் அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தது ஜின்னோப்பா. என்ன சார், ஹஸ்பண்ட் முன்னாடியே ஒய்ஃபை சைட் அடிக்கிறீங்க அப்படின்னு. ஐயோ, நீங்கள் தான் அவள் ஹஸ்பண்டா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் அப்படிலாம் பார்க்க மாட்டேன், பார்த்தேன்னா அவன் கண்ணு இருக்காது அப்படின்னு சொல்லி ஜின்னோப்பா மிரட்டிட்டு, அதுக்குள்ளே அவருக்கு ஏதோ கால் வந்துச்சு, நகர்ந்து போயிடுறாரு. என்ன இவன் இப்படி மிரட்டிட்டு போகிறான், போடா பெரிய இவன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன், அதான் போயிட்டானே இப்போ சைட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சோம், பட் முடியல, அட்லீஸ்ட்டு சைட்டு தானே, அதாவது அடிப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்களை சைட் அடிச்சுட்டு இருக்கான். அப்போ ஆரம் அப்படின்னா, இப்போ யாரா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். என்ன சார், அடுத்த ஒய்ஃபை அப்படி பார்க்குறது அநாகரிகம்னு தெரியாது அப்படின்னு. சார், அவன் ஹஸ்பண்ட் இருக்கும்போது அவன் முன்னாடி நான் இப்படி பார்த்தா தான் தப்பு, அதான் அந்த ஆளே போயிட்டார்ல, இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஹலோ, நானும் அவள் ஹஸ்பண்ட் தான், இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினேன் உன் வாயை உடச்சி கையில் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவோம். என்னது, அவளுக்கு எத்தனை புருஷன்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, இவளும் அவள் புருஷனா அப்படின்ட்டு அப்படியே நகர்ந்து போய் நைஸாக நின்றுட்டு, அப்போ மியா வரா. மியாவை பிடிச்சிட்டு, நில்லுடி ஒரு நிமிஷம் அப்படின்னு. என்ன, ஆமாம் அப்படியே ஒருத்தன் பக்கத்தில் நின்னால மைதா மாவு மாதிரி அப்படின்னு. ஓ, நீ ஹீரோவோட ஹஸ்பண்டை சொல்லியா? அந்த ஆள் ஹஸ்பண்ட். அப்போ இப்போ பனைமரம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். யாரடா சொல்கிறேன், அந்த உங்க நிற்கிறானே குருன்னு என்னையே பார்த்துக்கிட்டு, அவன் தான் அப்படின்னு. அது ஆரமா, அவரும் அவளோட ஹஸ்பண்ட் தான். என்னாடி சொல்கிற அப்படின்னு. அதுக்குள்ளே மியா திரும்பவும் ஏதோ வேலைன்னு போயிடுறா. இவன் என்னை போட்டு குழப்பிட்டு போகிறா, அவன் புருஷனா இவன் புருஷனா அப்படின்னு சொல்லி குழப்பிக்கிட்டு, சரி இதை ஹீரோக்கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்கள தேடிட்டு கிச்சனுக்கு வரான். நீங்களும் உங்கள் சித்தி பொண்ணெலாம் சாப்பிடாமே அழுதுட்ருக்காங்க அப்படின்னு அவங்களுக்காக ஃபுட்டுலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க.
உங்களுக்கு ஹோபி தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஹோபி வந்து உங்களுக்கு ஆப்ரான்லாம் கட்டி விட்டுட்ருக்காரு. அப்போ வந்துட்டு உங்களோட ஹேர் அப்படி தூக்கி முன்னாடி போட்டு உங்களோட பேக் நெக்கில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் எங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு தள்ளி போங்க அப்படி சொல்லி நகர்த்தி விட்டுட்டு 2 பேரும் வந்து அங்கே வந்து குக் பண்ணிட்டுருக்கீங்க. இதை பார்த்துட்டு அவனால் முடியல. ஏய் இவன் யாரடி 3ஆவதா ஒருத்தன் அப்படியே சொல்லி அப்படியே திருத்துன்னு முழிச்சு நிற்கிறான். அப்போ கரெக்டாக மியா மறுபடியும் கிச்சனுக்குள்ளே வரா. அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி மியா கேட்டுட்டு இருக்கும்போது இவன் திரும்பவும் பின்னாடி வந்து மியாவை சொரன்றான். அட்டே ஏன்டா பிசாசு மாதிரி பின்னாடி சொரன்ற அப்படின்னு. அடி இங்கே பாடி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் இப்போது அங்கே 2 பேர் பார்த்தோம்ல அந்த இவன் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டேனே அது சரி ஓகே 2 பேரும் இவன் ஹஸ்பண்ட். அப்போது இங்கே நிற்கிறானே இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்டா அப்படின்னு. இல்லை அவளை பின்னாடின்னு சொல்ல வரும்போது அவரும் அவள் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நீங்கள் காஃபி போட்டிங்க அப்படின்னு சொன்னது மியா வாங்கிட்டு வெளியே போயிடா. அடியே நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு இவ புருஷனா என்னடி என்ன குழப்புறீங்க எல்லாம் வேணுக்குன்னு பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்த்துட்ருக்கான். அப்போ சுகா வெளியில் போயிருந்தால் உள்ளே வரா. நீங்களும் வந்துட்டு மியாவுக்கு காஃபி கொடுத்து நீங்களும் அந்த காஃபியை வந்து நீங்கள் ஒரு காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ உள்ளே வந்த சுகா கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு காஃபி நீங்கள் குடிச்சிட்டு இருக்கிறத அப்படியே வாங்கி எனக்கு தலைவலிக்கு நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி குடிக்கிறேன். ஓகே நீங்களும் கொடுத்துட்றீங்க. அதை குடிச்சிக்கிட்டே அப்படியே சுகா வெளியே வரான். இதை பார்த்தவனோ என்னது இது அவள் குடித்த காஃபி இவன் வாங்கிட்டு வெளியே வரான். இவன் யாரா புதுசா அப்படின்னு சொல்லி போகிறவனே அப்படி இந்த மியா வேற காணோம் லூஸு ஒழுங்காகவே எதையும் சொல்லவும் மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ நில்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சுகாவை அப்படியே நிப்பாடுறான். சுகா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இல்லை ப்ரோ நீங்கள் அவளுக்கு நான் அவள் ஹஸ்பண்ட் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சுகா வெளியே போயிடறான். என்னடா இப்படி தள்ளி விட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கும்போது திரும்பவும் ஹோபி வந்து உங்ககிட்ட சில்மிஷம்லாம் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு குடுன்னு உள்ளே வந்து உங்களுக்கும் ஹோபிக்கும் நடுவில் நிற்கிறான். யாரா நீ கோமாளி நகர்றாங்கிற மாதிரி ஹோபி வந்துட்டு நகர்றா யார்ப்பா நீத்தா அப்படி வந்து குறுக்க நிற்கிறா அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இவளோட ஹஸ்பண்ட் அவள் ஹஸ்பண்ட் நான் தான் நீ நகரு அப்படி சொல்லி நகர்த்தி விட்டுட்டு ஹோபி அப்படியே வந்து அவள் திரும்பவும் உங்ககிட்ட வந்து நின்றுட்டு ஏதோ பேசிகிட்ருக்கீங்க 2 பேரும். அப்போ வந்துட்டு இவனோ என்னடா ஆளாளுக்கு வந்து எவ்வளோ புருஷன்னு சொல்லி என்னை குழப்பிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பவும் கிட்ட வரான். ஹோபி கத்தியை காமிச்சு இப்போ நீ போறியா இல்லை வேறு ஏதாவது உனக்கு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 கத்தியை எடுத்து இப்படி கிராஸ் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு வேணா கத்தியை கட்டுறான் அப்படின்ட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் சார் நான் எதுவும் கேட்கல அப்படின்னு அடியே மியா அப்படின்னு திரும்ப வெளியில் வரான். மியாவை தேடிட்டு மியாவும் அங்கே நின்றுட்டுருக்கா. என்ன தாண்டி நடக்குது அப்படின்னு. என்ன ஃபியூனரல் நடந்துச்சு இப்போ அப்படின்னு. நான் காமெடி பண்ணுறியா கொன்றுவோம் பார்த்துக்கோ என்னடி இப்போ தான் ஒருத்தன் வந்தான் கேட்டால் அவள் புருஷன்னு சொல்கிறான். இன்னொருத்தன் உள்ளே நிற்கிறான் அவனை கேட்டாலே இவள் புருஷன்னு சொல்கிறான். இதுக்கு முன்னாடி 2 பேர் வேறு இவள் புருஷன்னு சொன்னாங்க. இதில் யாரடி இவள் புருஷன் எல்லாருமே அவள் புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மியா போயிடுறா. என்ன அது நீ குழப்பி சாவடிக்கிற என்ன நடக்குது இந்த வீட்டில் ஒருத்திக்கு ஒருத்தங்கிறத தாண்டி 2னா கூட சரி ஏதோ ஒத்துக்கலாம் இங்கே என்ன 4 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் 3 பேர்த்தையும் எங்கே கொண்டு போய் வைப்பேன் அப்படின்னு சொல்லி 3 பேர் வராங்க. வேறு யாரில் நம்ம வீமின் குக் தான். அப்படியே அவங்க 3 பேர்த்தையும் பார்த்து நீங்கள் யாரா புதுசா அப்படின்னு சொல்லி இவன் தெரியும் பார்க்குறான். நாங்களாம் புதுசு இல்லை நீ தான் கண்ணா புதுசு நாங்கள் 7 பேரும் அவளோட ஹஸ்பண்ட் தான். நீ இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் ஓரமாக நின்று கணக்கு போடு அப்படின்னு சொல்லி ஜிம்மின் அவனை தள்ளி விட்டுட்டு போகிறான். அப்போ வந்துட்டு என்னது ஓரமாக நின்று நான் கணக்கு போடுமா என்னடா ஆளாளுக்கு வந்து புருஷன் காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. யார் நாங்கள் காமெடி பண்ணுறோமா அப்படின்னு ஜேகே பார்க்குறான். என்ன நீங்கள் காமெடி பண்ணாமல் அவளுக்கு முறை பையன் நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க இது என்னடா புது கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே தயாங் டக்குன்னு அவனோட கன்னை எடுத்துகிட்டு அப்படியே அவன் நெத்தியில் வச்சுட்டு இப்போ என்ன சொன்னால் திரும்ப சொல்லு அப்படின்னு. அது சார் இதை மொதல் எடுங்க சார் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு. சரி நான் எடுக்கிறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி ஏதோ உளறிட்டு இருந்தேன் இந்த மாதிரி இனிமேல் உளறிட்டுருக்காத நாங்கள் அவள் ஹஸ்பண்ட் நாங்கள் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் திடீர்னு கோவம் வந்து போட்டுன்னு வச்சுக்கியேன் அப்புறம் பட்டுன்னு போயிடுவேன் நீ அப்படி சார் அப்படின்னு டோர் லாக் அப்படின்னு ஜிம்மின் வாய மூடி விடுறான். இந்த ஷாக் இப்படியே இரு இங்கே உட்கார் தேவையில்லாமல் அவள் யார் நாங்கள் யாருன்னு போய் நீ ஒன்றும் ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாம் உனக்கு எல்லாம் இப்போ புரிஞ்சிச்சுல எங்களோட ஒய்ஃப் அவளோட ஹஸ்பண்ட்ஸ் நாங்கள் ஓகே அப்படின்னு. அது எப்பட்றா அப்படின்னு சொல்லி இவன் இப்படியே குழம்பிக்கிட்டு இருக்கான். இங்கே வந்தவங்க அத்தை சும்மா இருப்பாங்களா என்னாடி இந்த வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேரேஜை பற்றி இப்போ தான் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அது சாயாக தான் போட்டு கொடுத்துருப்பா. அது எப்படி ஒரு பொண்ணுக்கு 7 பசங்களை கட்டி வைப்பேன் இதே ஓன் பொண்ணுன்னா நீ செய்வியா இந்த மாதிரிலாம் பண்ணலாமா பாவம் இல்லையா அவள் அப்பா அம்மா இல்லாத பொண்ணுங்கிறதுக்காக நீங்கள் வளர்க்குறேங்கிற
பேரில் அவளை இப்படி விற்றுருக்கீங்க அப்படி இப்படின்னு கத்தியிருக்காங்க. இதை நீங்கள் காதில் வாங்கிட்டு வந்து அத்தை விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இருமா, உன்னை இப்படி பண்ணிட்டா பார்த்தியா அப்படி இப்படின்னு மறுபடியும் அத்தைக்கு ஒன்றும் உங்கள் மேலே பாசம்லாம் கிடையாது, அதுக்கு இப்போ தான் தெரியுது உங்கள் மேலே கொஞ்சம் சொத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு. சரி தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் அந்த ஃபியூனரலுக்கே வந்திருக்கோம், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதங்கத்தில் உங்கள் சித்தியை போட்டு கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்குது. சாயா வேற கொஞ்சம் நிறையாவே பற்ற வச்சுருப்பா, அதெல்லாம் எரியும். நீங்கள் வந்துட்டு போதும் எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பட் அந்த அத்தையும் வாயை மூடுற மாதிரில தேவையெல்லாம் பேசிட்டே இருக்கு. உங்களுக்கும் செம்மையாக கோவம் வருது. அப்போ பலார்னு ஒரு அறைய விட்டுறீங்க, வாயை மூடுங்க போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி, என்னடிம்மா இப்படி அடிக்கிற, அப்புறம் 7 பேர்த்த கல்யாணம் பண்ணியிருக்கிய சும்மாவா இருப்ப அப்படி இப்படின்னு மறுபடியும் இது நீங்கள் மறுபடியும் கையை வாங்கிட்டு இன்னொரு அடி அடிச்சேன்னா செத்துருவேன் இந்த இடத்துல, ஒழுங்காக ஓடி போயிரு, வந்தோமா ஃபியூனரல் முடிச்சோமா போனோமான்னு, இல்லையே உன் தம்பி கலரை பக்கத்துலேயே உனக்கு ஒரு கலரை வைக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லும். என்னடி இதெல்லாம் பேச மாட்டேன், நீ இன்னும் பேசுவேன், உனக்கு தான் வாய் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கத்துது. ஆமாம் எனக்கு வாயே அதிகமாயிடுச்சு, இவ்வளோ நாளாக நீங்களாம் எங்கே போயிருந்தீங்க, என் சித்தியும் சித்தப்பாவும் தான் என்னை வளர்த்தாங்க, அவங்க எனக்கு எது பண்ணாலும் நல்லதாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. அப்படியே அத்தை பார்க்குது, என்னடி உனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, என்னை 7 பேரை கல்யாணம் பண்ணி வச்சது நல்லதா அப்படி சொல்லி, ஏன் 7 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லை 10 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது என்னோட விருப்பம், அதில் தலையிட உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, ரைட்ஸும் கிடையாது. நீங்களாம் இப்போ வந்து இப்படி பேசுகிறீங்களே, நான் அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவை இறந்து சின்ன பிள்ளையாக நிற்கும் போது எனக்குன்னு யாரும் இல்லாத போது நீங்கள் வந்து என்னை வளர்த்தீங்களா, இப்போ மட்டும் என்னோட சொத்து கொஞ்சம் இருக்குன்னு தெரிஞ்சனால தானே வந்திருக்கீங்க, இல்லை இத்தனை வருஷமாக நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எல்லாம் தெரியும் பார்த்தீங்களா, என்னைக்கும் இல்லாத இன்றைக்கும் உனக்கு புதுசாக அக்கறை என்ன வந்துருச்சு, ஒரு அக்கறையும் வேணாம் இக்கறையும் வேணாம், ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடுங்க, தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டுறீங்க. அவங்க ஹஸ்பண்ட்ஸும் எல்லாம் வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தா அவங்க அத்தை பையனை குடுக்குன்னு ஓடி வந்து, இந்த அம்மா வேற இவங்கள பற்றி தெரியாமல் தேவையில்லாத வாய் கொடுத்துட்டு இருக்குது, அப்புறமா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா இல்லை உனக்கு சமாதி கட்டிட்டு போகிறாங்க அப்படி, நீ ஏன்டா பயப்படுற, நம்ம என்னடா தப்பு பண்ணா அப்படிங்க, நம்ம ஒரு தப்பும் பண்ணலை தான், நீ வாயை மூடு, இப்போ நீ இப்படி பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவள் கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, அவங்க 7 பேரும் மாஃபியா அப்படி, என்னடா சொல்கிற அப்படி, தெரியுதுல்ல அப்படியே அமைதியாக வந்துடு, இல்லைன்னு வச்சுக்கோ இங்கேயே நீ சமாதி தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன், இதுக்கு மேலே நான் உன்னால கெஞ்ச மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறான். அடையே நில்றான்னு சொல்லி பின்னாடியே ஓடிடுது. இல்லை இவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு அப்படி நீங்கள் உங்கள் சித்தியை பார்க்குறீங்க, அவங்க அழுதுட்டுருக்காங்க. என்ன இருந்தாலும் அவங்க சொன்னது சரிதானம்மா, நான் வந்து உனக்கு தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு அழுகுறாங்க. நீங்கள் வந்துட்டு சமாதானப்படுத்திங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி விடுங்க, எனக்கு நீங்கள் வந்துட்டு எந்த கெட்டதும் பண்ணலை, நல்ல இதாக பண்ணியிருக்கீங்க, இங்கே பாருங்கள் நம்மளே தேடி போயிருந்தாலும் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட்ஸ் கிடச்சிருக்கவே மாட்டாங்க, ஏன்னா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் இந்த சொசைட்டியில் வந்து நல்ல பேர் அப்படிலாம் கிடையாது, எனக்கு பிடிச்சிருக்கு இவங்க 7 பேரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இது என்னோடய விருப்பம், அவங்க 7 பேருமே ஒருத்தனாக இருந்து எனக்கு காட்டுற அன்பை 7 பேர் எனக்கு காட்டுறாங்க, இவங்க அவங்களோட அன்பில் எந்த ஒரு கிடையாது, இதெல்லாம் இவங்க கிட்டே சொல்லி புரிய வைக்கவும் முடியாது சித்தி, ப்ளீஸ் இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் நேற்று நைட் டைம் சாப்பிடவே இல்லை, வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சித்தி பண்ணையும் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போடுறீங்க. அவங்க வந்துட்டு அழுதுகிட்டே இருந்தாலும் சாப்பிட்றாங்க. சித்தி சாப்பிட்டுட்டு எழுந்து போயிடறாங்க. இவங்க சிஸ்டர் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அதை பார்த்தவங்க பைசோ, நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்லையா வந்து உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. அவங்க அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு 7 பேரும் நீங்கள் சாப்பிடு அப்படின்னு உங்களை கைப்பிடிச்சி எடுத்து உட்கார வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கும் செம்மையாக காண்டாகுது. மியா அங்கே தான் இருக்கா, அவளே நீங்கள் கூப்பிட்றீங்க, அவள் வந்து உட்காந்துக்கிறா. பட் அதை வந்துட்டு மியா ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கா. பாரா 7 பேருக்கு என்ன ஒரு பாசத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அவள் வந்து ஜாலியாக அவங்கள ஓட்டிக்கிட்டு தான் இருக்கா. அப்போ வந்துட்டு நீங்கள் எப்பவும் போல் ஃபுட்டை எடுத்து ஒரு பிளேட்டில் போடுறீங்க. என்ன இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா மியா. நீ சாப்பிடு, இப்போ நாங்களும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி, நாங்களும் சாப்பிடுவோம் என்னடி பண்ண போகிற அப்படின்னு சொல்ல, அப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே பிளேட்டில் சாப்பாடு போட்டு எப்பவும் போல நீங்கள் எல்லாருக்குமே ஊட்டி விட்டு நீங்கள் சாப்பிடு. என்னடி இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி மியா ஆச்சரியமாக பார்க்குறா. இல்லை நாங்கள் ஒன்றா எப்போவும் சாப்பிட்டா இப்படி தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இதான் இவங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் கூட இவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ இது கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி மியா ஜாலியாக தான் இதெல்லாம் பார்த்துட்டு, பட் இங்கே இருக்கிறவங்க சிஸ்டருக்கும் அப்படி எரியுது. இதை பார்க்க கடுப்பாகுது. ஒருத்தி ஆனாவுனா இவனுங்க 7 பேத்தையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம முன்னாடி உட்காந்துட்டு வயிற்றுச்சல் கலப்புறதே வேலையாக வச்சுருக்கா. என்னமோ அன்றைக்கி பார்த்தா குழந்த மாதிரி மடியில் தூங்கிட்டு இருக்கா, இன்றைக்கி இவனுங்க குழந்த மாதிரி என்னமோ சோறு ஊட்டிகிட்டு இருக்கா. அப்பப்பா இவங்க பண்ணுற ட்ராமாவெல்லாம் பார்த்தா ஆத்திரமாக வருது. இந்த அத்தையை ட்விஸ்ட் பண்ணி விட்டு ஏதாவது பண்ணுன்னு பார்த்தா அந்த லூஸு
வந்து இவனுங்களை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. நம்ம என்ன பிளான் போட்டாலும் சொதப்பலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் வாய்க்குள்ளே முணுமுணுத்துட்டு அப்படியே சோத்தை கிளறிட்டே இருக்கா. இதை பார்த்த மியாவோ, என்னடி நீ சாப்பிடாம என்னமோ சாப்பாட்டில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பசிக்குதுல்ல, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவள் கடுப்பில் சொல்லிகிட்டு இருக்கா. நான் சாப்பிட்றேன், நீயும் சாப்பிடேண்டி அப்படின்னு. நான் சாப்பிட்டேன், வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறா கடுப்பாகி. நீங்களும் அவளை பார்க்குறீங்க, சரி அவங்க அப்பா இறந்ததுனால கொஞ்சம் அப்செட்டாக இருப்பா போல் அப்படின்னு சொல்லி விட்டுடுறீங்க, பெருசாக எதுவும் கண்டுக்கல. உங்கள் அம்மையாவோ சாப்பிட்டுட்டு சரிடி நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. அதுக்கப்புறம் நீங்கள் தான் உட்காந்து எல்லோரும் அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. மற்றவங்களாம் உங்களை பார்க்குறாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லவும் நீங்கள் என்ன அப்படின்னு, இல்லை இந்த அளவுக்கு நீ எங்களுக்காக பேசுவேனா அப்படின்னு. என்ன அப்புறம் நான் அடுத்தவங்க உங்களை பற்றி பேசும்போது விட்டு கொடுத்துட்டு சும்மா இருப்பேன்னா, என்னமோ பெருசாக உலகத்தில் யாரும் பண்ணாத பெரிய தப்பாக நான் பண்ணிட்ட மாதிரி 7 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், 7 பேரை கல்யாணம் பண்ணேன். இப்போ நான் 7 பேரை கல்யாணம் பண்ணேன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஜிமினோ, ஆமாம் நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுச்சு, அது என்னடி சந்தடி சாக்கில் 7 பேரை கல்யாணம் பண்ணுவேன் 10 பேரை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறேன், இன்னும் 3 பேர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயுமா அப்படிங்கிற மாதிரி நீ பார்க்குறீங்க. சாரி உன்னை ஹர்ட் பண்ணணும்னு சொல்ல, சும்மா தான் காமெடியா அப்படின்னு சொல்லும்போது ஜின்னப்பா சத்தம் போடுறாடி, அறிவில்லை அவளே கொஞ்சம் அப்செட்டில் இருக்கா, நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு இதெல்லாம் சகஜம், ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இது புதுசு இல்லை, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நான் ஃபீலே பண்ணல, நீங்கள் என்னை கம்ஃபர்ட் பண்ண வந்துட்டு அதை இதை பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறீங்க. அதை தான் தெரியுது நீ, ஆனால் ஹர்ட் ஆகலைன்னு உள்ளுக்குள்ளே நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஜேகே அவங்க கையை பிடிச்சிக்கிறான். நீங்கள் அப்படியே அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வருது பார்க்குறாங்க. இப்போத்தியா நீ அப்போ ஃபீல் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வைப் பண்ணி விடுறாங்க. நீங்கள் அப்படியே எல்லோரையும் பார்க்குறீங்க. இல்லை நான் அதுக்காகலாம் ஃபீல் பண்ணலை, இன்னும் இந்த மாதிரி அடுத்தவங்க சொல்லும் போது நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து எனக்காக பேசுகிறீங்க பார்த்தீங்களா, எனக்காக எப்போவுமே இருக்கீங்க பார்த்தியா, இந்த லவ் இதை நான் எப்படி சொல்கிறதுனே தெரில, அதனால வர இதுக்கு பேர் தான் ஆனந்த கண்ணீரா அப்படின்னு சுகா கேட்குறேன். ஆமாம் அப்படின்னு மண்டையாட்டுறீங்க. என்ன தான் அங்கே ஒரு டெத்தே நடந்திருந்தாலும் நீங்கள் இன்னும் ஹாப்பியாக தான் இருக்கீங்க. சித்தப்பா டெத்தே ஒரு ஃபீல் இருந்தாலும் பட் இவங்களோட இன்னும் நீங்கள் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு அட்டாச் ஆகிட்டே போயிட்டுருக்கீங்க. எல்லோரும் பண்ணுறது உங்களுக்கு வந்துட்டு ஒரு குட்டாகவே போயிடுது. இப்படி பேசிட்டு ஜாலியாக இருக்கிறத அவள் பார்த்துட்டு தான் இருக்கா மேலேருந்து. அவளுக்கும் இன்னும் காண்டு தான் ஆகுது. இதெல்லாம் வந்துட்டு எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன், சீக்கிரமே நான் இதுக்கு ஒரு பிளான் பண்ணணும், அதுக்காக தானே இவ்வளோ பெரிய பிளானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இப்போ வந்து அவங்க அம்மாவை போய் பார்க்குறா. அம்மா கிட்டே போய், அம்மா அப்பா போயிட்டாரு, இனி நம்ம எப்படிம்மா தனியாக இருக்க போகிறோம், அப்பா இல்லைன்னு தெரிஞ்சாலே கடன்காரங்களாம் நம்மளை வந்து சல்லை பண்ணுவாங்க அம்மா, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடி சொல்கிற அப்படின்னு. ஆமாம்மா உனக்கு தெரியாதா, அக்காவுக்கு தெரியாமல் மறுபடியும் அப்பா நிறைய கடன் வாங்கி வச்சிட்டாருமா அப்படி இப்படின்னு சொல்கிறா. இல்லையே உங்கள் அப்பா அந்த மாதிரி எதுவும் என்கிட்ட உங்ககிட்ட சொல்லிட்டா கடன் வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீ என்ன சொல்ல வர. ஆமாம்மா நம்ம இங்கே தனியாக இருக்கிறது நமக்கு சேஃப் இல்லை, நம்ம அக்காவோடய போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே உங்கள் சித்தியோ, அதெல்லாம் வேணாம், அவளே இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கா, அது உனக்கு பொறுக்கலையே, நம்மளும் போய் அவளுக்கு பாரமெல்லாம் குறை வேணாம், இந்த கடன்காரனா யாராக இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத, உன் அக்கா கிட்ட இதை பற்றி சொல்லவும் சொல்லாத, அவள் வந்துட்டு கிளம்பட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அம்மா ஒன்று நம்ம ஒரு பிளான் போட்டால் இது ஒன்று சொதப்பி வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவளோ எடுத்து என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படியே வெளியில் வரா. நைஸாக வந்துட்டு உங்ககிட்ட அழுகிற மாதிரி நிற்கிறா. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இப்போது ஒருத்தன் வந்துட்டு உங்கள் சித்தப்பா கடன் கொடுத்தவன் கரெக்டாக அந்த டைம் அங்கே வரான். இது வந்துட்டு ரியா ஏற்பாடு பண்ணது தான். ஆக்சுவலி உங்கள் சித்தப்பா வாங்கின கடனுக்காக இவங்க வந்துட்டு இவளே வந்து ஆல் செட் பண்ணி பணம் இப்போ வந்து கேட்டிங்கன்னா எங்கள் மாமா இருப்பாங்க கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பா. கொடுத்த கடனை தானே கேட்க வரும், அதெல்லாம் அவங்க வந்து என்ன தான் மாஃபியாவாக இருந்தாலும் இதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்களும் உங்ககிட்ட வந்துட்டு மேடம் உங்கள் சித்தப்பா அப்படின்னு எதுவும் சொல்ல வரும்போது கரெக்டாக உங்கள் சித்தி வந்துடுறாங்க. அதை பார்த்து ஹீரா நீ கிளம்புடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒன்றுமே புரியாமல் என்ன தான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ரியா வந்துட்டு உங்ககிட்ட அது வந்து அக்கா அப்படின்னு எதோ சொல்ல வர. உடனே உங்கள் சித்தி சும்மா இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைடா அது சித்தப்பாக்கு தெரிஞ்சவர், நான் பேசிக்கிறேன்டா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்ப தான் பார்க்குறேன். ஏன் சித்தி நீ என்னை வெளியே அனுப்புறதுலேயே இருக்க, இங்கே என்ன தான் நடக்குது நான் தெரிஞ்சுக்க கூடாதா அப்படி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு சரி சரி சித்தி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரியாவோ என்னடா அது பிளான் எல்லாம் திரும்பவும் சொதப்பிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டுறான் அந்த ஆள்கிட்ட. அவள் போகிறாயா அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட்ஸோட வெளியில் போகிறீங்க. அப்போ மேடம் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா அப்போ என் காசை யார் தருவா அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களை அப்படியே வழி மறிக்கிறான். நம்ம பாய்ஸாக அப்படியே டெரர் லுக்கு விட்டுட்டு நிற்கிறாங்க.
இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.